நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுங்களேன். ஏன்னா நீங்க முன்னால போயிட்டு இருப்பீங்களா, பின்னால நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறதுக்காக கேட்டேன். நாங்க பின்னாடி நடக்கிறதெல்லாம் பாக்குறது இல்ல. இன்னைக்கு பசங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாலே எத்தனை பசங்க டூ வீலர்ல ஓட்டுறான்னு முதல்ல சொல்லுங்க சார். பூரா பயலும் ஒன் வீல்ல நல்லா குத்தாலத்துல குத்த வச்சு உட்கார வேண்டியதெல்லாம் கூட்டு வந்து ரோட்ல விட்ட மாதிரி பூரா ஒன் வீலர்ல சர்க்கஸ் காட்டுறான் சார். இன்னைக்கு எத்தனை பசங்க வண்டி ஓட்டுறாங்க. இதுக்கு சப்போர்ட் வேற பாத்தியலாம், நாங்க தான் பார்த்தோமே. அத வீடியோ எடுத்து போடுறது வேற, இதுல வந்து இளைஞர்களுக்கு சப்போர்ட் வேற. நான்லாம் சத்தியமா சார் ரொம்ப பெருசா அண்ணன் கூட கேட்டாரு, நீங்க எதுவுமே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட மாட்டீங்க. போட மாட்டேன், ஏன்னா போடாம இருக்கிறப்ப நமக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. இதுல போட்டான்னு வச்சுங்களேன், ஐயோ நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எதுவுமே விளங்காத நாங்க எதையுமே போடுறது கிடையாது. ஆனா அன்னைக்கு தப்பி தவறி ஒரே ஒரு ஸ்டோரி போட்டேன் சார். ஒரு நல்ல பாட்டு, தலக்கோது இளங்காத்து சேதி கொண்டு வரும்னு ஒரு அருமையான வரிகள். அன்னைக்குதான் நான் முதல்ல ஸ்டேட்டஸ் வச்சேன். கீழே மாஸ் மதன் அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வருது. ஐடியில இருந்து மெசேஜ் வருது. நீங்க பேரை சொல்றதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டிருந்தேன், அதுல கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன், இந்த பொல்லாத உலகத்திலே ஏனெனை படைத்தா இறைவான்னு. அதுக்கு நான் போட்ட அடுத்த ஸ்டோரியில அந்த பயபுள்ள கமெண்ட் பண்ணது நான் போன ரீல்லே பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். கடவுளுக்கு நிறைய வேலை இருக்கும், அந்த பிஸியில தெரியாம உங்களை படைச்சிருப்பார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். 30 ரூபா தான் பூச்சி மருந்து, நான் வேணா ஸ்பான்சர் பண்றேனே, நீங்க ஏன் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு கீழே கமெண்ட் பண்றான் சார். இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப பொதுநலவாதிகள்.